அறியாத பாதை என்று நான் அறியாத போது இதுவாது என்று நீ நடை போட வைத்தாய் தன்மானவை ஞானம் நீ தந்ததானோ மானமே ஞானம் நீ கல்யாணோ தமிழ் ஞான போற்றுவது உன் சன்னிதானோ அழகுக்கு பொருள் கோரு கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே கவசமானது அழகுக்கு பொருள் கோடும் கலை தெய்வமே இந்த கலையாவுமே தந்த அருள் செல்வமே. பெரியவர்களை பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களை காலைகளை காண சென்று மாலைகளை வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களை விழா கமிட்டியாளர்களை இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களை கோயில் பூசர் ஐயா அவர்களை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை உங்கள் அனைவருக்கும் சேதுக பெருமாளாக நான் முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதை புண்ணிய துவங்க வேண்டும் என்றால் தாய் மீனாட்சியை வணங்கி பல்லாக்கு குதிரையிலா பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கனிடா பாசவத்தே ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள மாறாடா தெருக்குள்ள பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையிலா பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கனிடா பாசவத்தே ராசாத்தி ஊரோட ஊர்
வேலைக்காரனாக்கப்பட்ட நான் இந்த பூமியில மாண்பு பிறப்பாக அவதாரம் எடுத்து வருகின்றேன். எப்படி நானே சேவக பெருமாள் என்றும் என்னுடைய மனைவி மகாலட்சுமி சிலம்பாகி என்று இருவரும் இந்த பூமியில அவதாரம் எடுத்து வருகின்றோம். ஏன் என்ன காரணம் என்றால் நார்த்தாமலை தென்பகுதி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் வெகு நாட்களாக குழந்தைகளே இல்லை. அன்னவர்கள் எங்களையே பூசித்த வண்ணமாக வாழ்ந்து வந்தார். அன்னவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காவிட்டால் அன்னவருடைய வம்சமாகப்பட்டது அழிந்து விடும் என்ற காரணத்தினாலே இப்பொழுது கோட்டை பெருமாள் குடியில் ஒரே கருவில 7 பெண் மக்களை பிறக்க செய்தோம். யாரை? என்னுடைய தங்கை ஆதிபரா சத்தியாகப்பட்டவளை கோட்டை பெருமாள் குடியில் ஒரே கருவில 7 பெண் மக்களாக பிறக்க செய்தோம். அந்த 7 குழந்தைகளை ஊர் மக்களுக்கோ நாட்டு மக்களுக்கோ காட்டினால் நோய் நொடி வந்துவிடும் என்று பயந்து மறைத்து வைத்து வளர்த்து வருகின்றார் கோட்டை பெருமாள். ஆகினாலே நாங்கள் சென்று அந்த 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும் என்றால் உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் முதல் தெய்வம் தாய். ஆகையினாலே தாயினுடைய பெருமைக்காக இவர்கள் இடையிலே சேவக பெருமாளாக நடிக்கும் அன்பு தம்பி கருமலை செல்வத்தரி அவர்களுக்கு விழா கண்டி சார்பாக பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுகிறார்கள். பொன்னாட பூர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களும் ஊர் பொதுமக்களும் மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று செல்லும் இடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேரும் புகழோடு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாவா வந்து ஊட்டி வளர்த்து அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா நம்மள தாங்கி கொண்டே சாமி சாமி பெத்தவள மறந்தா உத்தமனேதல அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா? யாரோ அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒரு திதானடா தெய்வம் இருக்குதுன்னா உலகத்திலே தாயடா மண் வாசோ வீசு நம்ம ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அப்பா ஒரு கோவில் எங்க அப்பா அதில் சாமி இதுதானே நம்மளோட பூமி மண் வாசோ வீசு நம்ம ஊரு நல்ல ஊரு 5 பேரு அண்ணன் தம்பி வாழோ இந்த வீடு பாசத்துக்கு பஞ்சம் இல்ல நாளோ சொல்லி பாடு வெறுக்காது நீங்க நடந்து ஏ உசுர தாங்கி சுமந்து வாழு இந்த காலம் பொற்காலம் மண் வாசம் வீசு நம்ம ஊரு நல்ல ஊரு 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலாதந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா எறும்பு அண்டாமே தூசு ரொம்ப சேராமே தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரத்த மாறாமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா
கூழ கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். ஆக்காட்டி விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்தேன். அண்ணாடு கூழ கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். நில வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன். சிறுவாடு சேர்த்து வச்சு சில தொண்டு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணா அங்கமே பலரிப்பேன். ஏ அம்மா கொஞ்ச நேரம் காணல அங்கமே பலரிப்பேன். ஏ அம்மா காய்ச்சல் வந்து நாம எடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். என் பிள்ளைகளை கருன்னு 8 ஊரு சொல்லி வைப்பேன். தாலிய வித்து போட தாயே என்ன படிக்க வச்சேன். உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமல்லா சும்மா. தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமல்லா சும்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அப்பனுக்கு ஆடி மாட வாக்கப்பட்ட கோபுரமான உசரே கொடுமைய தாங்கி போட்டேன். குடிகார அப்பனுக்கு ஆடி மாட வாக்கப்பட்ட கோபுரமான உசரே கொடுமைய தாங்கி போட்டேன். 5 வட்டி 10 வட்டி இங்க கடனும் வட்டேன். ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாங்கி புட்டேன். பட்டதுன்ப போதும் ஒன்னா பாதையில உசுர விட்டேன். ஏ அம்மா பட்டதுன்ப போதும் ஒன்னா பாதையில உசுர விட்டேன். ஏ அம்மா பச்சை மூங்கி விட்டு விட்டு ஆறார கொண்டாவாய்க்கு அரிசி ஓட வச்சு முட்டு. பனி குடத்தை சுமந்த உனக்கு கொடவனுக்கு வச்சு முட்டு. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன். பாவி மக சும்மா நான் பாலூத்த வந்திருக்கேன். பாவி மக சும்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ குருவிய எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆராய சும்மா. ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிரோ 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 ஆரிராரிரோ. புறப்பட வேண்டும். கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி மகாலட்சுமி இப்பொழுது சிலம்பாயாக அவதாரம் எடுத்து வருகின்றாளே பார்க்க வேண்டும். அன்னவளை அழைத்துக் கொண்டு இருவரும் புறப்பட வேண்டும். கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால் கோட்டை பெருமாளுடைய தம்பி சேதுக பெருமாள் நார்த்தாமலை வடபகுதி ஆண்டு வருகின்றார்கள். கோட்டை பெருமாள் நார்த்தாமலை தென்பகுதி ஆண்டு வருகின்றார். இருவரும் சின்னஞ்சிறு வயதிலே பிறந்து விட்டார்கள். இதுவரையில் ஒன்று சேர்ந்ததே கிடையாது. ஆகினாலே அந்த கோட்டை பெருமாளுடைய தம்பியின் பேர் நாமத்தை சொல்லி நாங்கள் சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும் என்றால் கண்ணை சிலம்பு
கண்ணை சிலம்பாகி வாருங்கள் 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 கண்ணை சிலம்பு பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய். எதற்காக இருவரும் இந்த ஊவலையில் அவதாரம் எடுத்து வருகின்றோம்? கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும். பெற்ற குழந்தை மற்றொருவர் பார்த்துவிட்டால் நோய் நொடி வந்துவிடும் என்று பயந்து மறைத்து வைத்து வளர்த்து வருகின்றான் கோட்டை பெருமாள். அதனாலே நாம் சென்று 7 குழந்தைகளை சோதிக்க வேண்டும். கண்ணை சிலம்பாகி புறப்பட வேண்டுமென்றால் இன்று நமது திருமண நாள் அல்லவா? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆகினாலே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சந்தோஷமாக இருந்தாலும் உன்னை பாரு என் மீது உன்னுடைய காதலை எடுத்து சொல்லவா என்று ஆசை நிறையவே இருக்கு. ஓ மனசுலயும் ஆசை இருக்கு. எங்கே எடுத்து சொல்லு பாப்போம். அப்படியா? எப்படி? கருகமணி கழுத்து மேலதா மஞ்ச பொடி நீயும் கட்ட நாயே நல்ல
நாள் பார்க்கிறேன் சிலம்பாகி சுவாமி எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் வந்த வேலையை பார்க்க வேண்டும் அல்லவா ஆமா புறப்பட வேண்டும் அதி சீக்கிரமாக கோட்டை பெருமாள் அரண்மனைக்கு சென்று 7 குழந்தைகளை பார்க்க வேண்டும் புறப்படு 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 அறியாது யாருங்க நீங்க நாங்க போல செவனேன்னு போயிட்டு இருக்கிறோம் எங்களை பிடிச்சிக்கிட்டு இல்லையா யார் நீ எங்க இருந்து வர்ற எங்க போறீங்க என்னுடைய பெயர் சேவக பெருமாள் இது என்னுடைய மனைவி சிலம்பாகி நான் நார்த்தாமலை வட பகுதியில் இருந்து வருகின்றேன் கோட்டை பெருமாள் அரண்மனை தானே அம்மா கோட்டை பெருமாள் அரண்மனை தானுங்க ஆமையா கோட்டை பெருமாள் மன்னர் யாரு தெரியுமா என்னுடைய அண்ணன் நான் அவருடைய தம்பி என்ன சொன்னீங்க நான் என்னுடைய அண்ணன் அவருடைய தம்பி நானுங்க உங்களை ஊருக்குள்ள பிடிச்சி கட்டி போட்டுருவீங்க யாரு உனதே யாரு என்னைய ஏயா எங்க இதர்சனோட கூட நான் இருக்கிறேன் சரி எனக்கு ஒரு தம்பி இருந்தா சொல்லவே இல்லை அப்படியா யார் யா நீ அதாவது கோட்டை பெருமாள் தம்பி இப்பதான் சொன்னீங்க அப்புறம் யார் யானா என்னையா அப்படி இருந்தாலும் வரல நீ யாரு இந்த அரண்மனைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நானே நீங்க தான் யாரும் உனக்கு தெரியாது யார் யா நீ இந்த அரண்மனை கோட்டை பெருமாள் அரண்மனையில காவகா கூடியவள் மந்திரியாகப்பட்ட நாளாக ஒன்று இருக்கு இந்த கோட்டை பெருமாள் அரண்மனையில நீங்க காவலு ஆமா நீ காவகாக்குற நீ காவகாத்ததுனாலதான் இந்த அரண்மனை இப்படியே இருக்குது இல்லாட்டா நான் போன வருஷமே பெயிண்டிங் பண்ணிருப்பாரு இருந்தாலும் அதாவது என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும் ஏனென்றால் இருவரும் சின்ன வயதிலே பிறந்து விட்டோம் இப்பொழுது வெகு நாட்களுக்கு பிறகு வந்து கொண்டிருக்கின்றோம் என்ன காரணம் என்றால் எங்களுக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆச்சு எங்க உங்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு ஐயோ இது நாள் வரையில புள்ளையே இல்ல
எங்களுக்கு புள்ள இல்லையா, அதனால எங்க உங்களுக்கு திருமணமே 12 வருஷம் ஆகி போச்சு. திருமணமாகி 12 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு பிள்ளையே இல்ல. எங்களுக்கு குழந்தையே இல்ல. சரிங்க. அதனால எங்களுக்கு தான் குழந்தை இல்ல. என்னுடைய அண்ணனுக்காவது குழந்தைங்க இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படி வரும் பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம் நாட்டை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் மன்னருக்கு கோட்டை கருப்பாய் அம்மாளுக்கும் ஒரே வருஷத்துல 32 பிள்ளை பிறந்திருக்குனாங்க. எங்க 32 கம்முனு என்ன அதெல்லாம் இல்ல. என்ன இல்ல அதுவும் இல்ல. அப்புறம் என்னங்க அதுவும் இல்லங்க. அப்புறம் எத்தனை இல்ல நாட்டு மக்கள் 32 நாக என் முன்னாடி என்னமோ 17ங்கிற. ஏன் நான் சொல்றது உண்மையா என் முன்னாடி சொல்றது உண்மையாங்க? இல்ல நீங்க எத்தனை கேட்டீங்க? மதுரையாரு 32 பிள்ளைன்னு சொன்னாங்க. நீங்க 32. ஆமா. உங்க பொண்டாட்டி 17. 17. திருப்பி நீங்க என்ன கேக்குறீங்க? 32 தான் என் காதுல கேட்டுச்சு. இல்ல அது இல்லங்க. சரி நீங்க 32 மந்திரியாரே, அதாவது நாட்டு மக்கள் 7 பிள்ளைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மந்திரி, நாட்டு மக்கள் 7 பிள்ளைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது உங்க காதுல வருதா இல்லையான்னு எதிர்பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க. மந்திரியாரே, 7 பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக எனது அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணனை அழைத்து வாருங்கள். அண்ணனை அழைத்து வாருங்கள். அப்படி மகாராஜா, மகாராஜா மந்திரி அண்ணா, தாங்கள் பொற்பாதங்களுக்கு கோடான கோடி சரணம் அண்ணா. தம்பி அண்ணா, மங்களம் உண்டாட்டம் எழுதுருவாய். அப்படி ஆகட்டும். நாம் இருவரும் சின்ன சிறு வயதிலே பிறந்துவிட்டோம். உண்மைதான். நானும் நாட்டாமலை பல பகுதிக்கு சென்று தனக்கென்று ஒரு நாடை அமைத்து தாங்களை போலவே வாழ்ந்து வருகிறேன். இப்போ உங்க மந்திரி கேட்டாங்க. மந்திரி குழந்தையாரு குழந்தையாவா? என்னோட குழந்தையா? யாரு? தான் பொண்டாட்டியா? டேய், என்ன மந்திரி சொல்ற? தம்பி பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி பொண்டாட்டி குழந்தையா? குழந்தையா? ஆமா. அதே குழந்தையா வந்துருக்குன்னு சொல்லுவாரு. ஆமா, சட்டம் இருக்கும். என்ன பேசுங்க தம்பி அண்ணா, இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் தாங்கள் இப்ப வந்த நோக்கம்? அதாவது எங்களுக்கு திருமணமாகி 12 வருட காலங்கள் ஆகிவிட்டது. சரி, அதனால எங்களுக்கு தான் குழந்தை இல்லை. தாங்களுக்காவது குழந்தைங்க இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம்னா. தம்பி அண்ணா, குழந்தை செல்வமா? எனக்கா? உண்மைதான். குழந்தை செல்வம் எங்க பிறந்திருக்கின்றது? அண்ணா, யார் சொன்னார் நமக்கு உங்களுக்கு? மந்திரி கூறினார்கள் 7 குழந்தை பிறந்திருக்காங்க. உங்களுக்கு இருந்திருக்கின்றாய்? 7 குழந்தைகள் பிறந்திருக்கின்றதா? எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்கின்றதா? அந்த 7 குழந்தைகளை உன்னை தானமாக கொடுத்தால் நாங்கள் பெற்று சென்று சிறப்பாக வளர்த்து வருவோம். அண்ணா, தம்பி அண்ணா, நீங்க வந்திருக்க நேரத்துல சரி, ஒரு குழந்தை கூட இங்க இல்லையே. அப்படியா? வெள்ளாட சென்று விட்டது. வெளிநாடு சென்று விட்டது. ஆமா. அப்படி என்றால் வந்ததே அந்த குழந்தைகளை பார்க்க முடியல. அரண்மனை நாடு சுத்தி பார்க்கலாமா? மந்திரி, மந்திரி வாருங்கள். எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்க கார் யார் சொன்னார் உங்களுக்கு? சென்று வந்திருக்கார்கள். எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்கு சொன்ன ஆளா சொல்லு. தயவு செஞ்சு ஒரே விட விட்டுருங்க, தேவையே இல்லை. மந்திரி, மந்திரி எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்கு. மன்னிக்க வேண்டும் மகாராஜா. ஒரு குத்து குத்தாதுல அட பேசியா, அப்புறம் என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? பேசு. மந்திரி, மகாராஜா எனக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்க விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? யாருக்கு காதுக்கு கேட்காமல், யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டும் சொன்னா இல்லையா? யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல், யாருக்கு காதுக்கு கேட்காம வளர்க்க வேண்டும் சொன்னா இல்லையா? மந்திரி, என்னோட குழந்தைகள் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும்? மந்திரி, அவர் யாரு? பெரிய மன்னர். நான் யாரு? சின்ன மன்னர். அப்புறம் என்ன வேற மாதிரி சொன்னீங்க? என்னடா சொன்ன? மந்திரி, மந்திரி என்னோட குழந்தை பிறந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? குழந்தை கொடுத்த விஷயம் எப்படி தெரியும்? யாருக்காக? என்னோட தம்பிக்கு. யாருக்கு? உங்க தம்பிக்கா? தாங்கள் மன்னிக்க வேண்டும். தாங்கள் மன்னிக்க வேண்டும். எப்படி? தாங்கள் என்ன சொன்னீங்க? தாங்கள் மகள் பெயர் சுட்டி விழாவில் என்ன மதுபோதம் அதிகமாகி என் பொண்டாட்டி சொல்லிட்டேன். உனக்கு என் பொண்டாட்டிக்கு அல்ல கண்ணடிக்க போனது. அடிவேவுக்கு தண்ணிக்க போனது. உன்னோட மனைவி தண்ணடிக்கு போச்சா? இல்ல மந்திரி. என்ன மகாராஜா? மகாராஜா குழந்தையெல்லாம் வெளியூருக்கு போயிடுச்சுன்னு சொன்னாரு எங்க அண்ணன். இங்க பஞ்சாபுரியில என்ன கவுத்து இருக்கு? அது என்னது? மந்திரி, அது என்ன? ஆமையா? அது என்ன?
மந்திரி மந்திரி இது என்னதியா? அது என்னதியா? அது என்னதியா? என்னதியா? என்ன சொல்லு? அது என்னதியா? நகராஜா மந்திரி போக அப்படியா? போகல பேசிட்டியா? ஏ மந்திரி பஞ்சார குடிகள் இருக்குது என்ன அது? அங்க போ நகராலே போக மந்திரி ஆனாய் மந்திரி பஞ்சார குடிகள குழந்தை கோழி தானே இருக்கு பஞ்சார குடிகள அது குஞ்சு. ஏ என்ன சொல்ற? அது குஞ்சுங்க. அப்படா பக்கத்துல போனா சத்தம் எல்லாம் கேக்குது. சத்தம் கேக்குது. உங்க மனசு கேளுங்க. நகரானே குஞ்சு பத்திரிக்கல. நான் வச்சிருக்கேன் குஞ்சு எனக்கு கேட்காத எக்ஸாம் சொல்லு மந்திரி இன்னும் நீங்க கேளுங்க. ஏ மந்திரி குஞ்சு பத்திரிக்கல. அட மந்திரி பஞ்சர குடிக்கல என்ன குஞ்சு இருக்குது? அது குஞ்சுதான். அது என்ன குஞ்சு? அது என்ன குஞ்சு எனக்கு தெரியா. சரியாதா? அப்ப நான் திறந்து பாத்துக்கிறேன். பாருங்க. அப்புறம் ஒண்ணுமே தெரியாது பாத்துக்கிறமியா? நீங்க விளையாடுங்க. ஏங்க 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 நகரசா எப்பா நீங்க விளையாடுங்க. சரி நகரல இருந்தேங்க கடமை காட்டு. அப்ப என்கிட்ட நீ பேச மாட்டேன். குஞ்சு பெருசா இருக்குதா சின்னதா இருக்கா அப்படின்னு. ஓஹோ அப்ப நீங்க என்னகிட்ட பேச மாட்டீங்க என் முன்னாடி தான் பேசுவீங்க. உங்களோட விஷயம் பண்ணு. உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. மகரலே பேசுறா பேசுறா பேசு என் முன்னாடி பேசுறீங்கல அம்மா ஏய் 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 குட்டு பேசுற பேசுற பேசு ஏ மந்திரி குழந்தைங்க சத்தம் கேக்குது பஞ்சர அங்க போயா மந்திரி பஞ்சர குடியில குழந்தை சத்தம் கேக்குது. அத காமி இல்ல மந்திரி ஐயா நீயே சொல்லு அங்க இருக்கு பஞ்சர குடியில கோழி இருக்கா குழந்தை இருக்கா மந்திரி? எது? மந்திரி நான் உனக்கு காமிக்க மாட்டேன்னு சொல்றேன். ஏய் டேய் 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 அப்படிதான் என்னடா அங்க பஞ்சர குடியில காட்டுறானே இங்க என்ன புரியாம வைக்க போய் காலையில இருக்கிறேன். அந்த குட்ராசு ஏய் மந்திரி யாரு? உங்க மந்திரி மந்திரி உண்மையை சொல்லு. குழந்தை இருக்கா கோழி இருக்கா? குழந்தை இருக்கா கோழி இருக்கா? கோழி. நிச்சயமாக நிச்சயமாக. சத்தியமாக சத்தியமாக. உங்க மகாராஜாவின் குலதெய்வம் என்ன? அந்த அலைமலை சத்தியாக சத்தியமாக சத்தியமாக பஞ்சார குடிகள் இருப்பதெல்லாம் பஞ்சர்கள் இருப்பதெல்லாம் கோழிதான். கோழிதானே? கோழி. கண்ணே சிலம்பாகி வந்தவர்கள் யார் என்று தெரியாமல் அமைதி மீதே சத்தியம் அளித்து பஞ்சார குடைகளை 7 குழந்தைகளை அடைத்து வைத்து கோழி என்று பொய் சொன்ன காரணத்தினாலே அந்த பஞ்சார குடைகள் இருக்கக்கூடிய 7 குழந்தைகளும் கோழியாகவே போகட்டும் கோழியாகவே போகட்டும் புறப்படுவோம் ஆயமலை. மந்திரி எங்கே உள்ள குழந்தைகள்? ஏன் பெண் குழந்தைகளை இந்த பஞ்சார கூடையிலே அடைத்து வைத்தாயே? இந்த குழந்தைகள் எங்கே? ஆகா வந்திருப்பதும் என்னோட குலதெய்வம் அந்த அழகமலர் அரிராமக்காரன் இருப்படும். இந்த குழந்தைகளே 7 கோழியா மாறிவிட்டதே. எனக்கு கொள்ளி வைக்க கூட பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழகமலனே அரிராமக்காரா உன்னை நான் மறந்துறேனே. எனக்கு குளச்சல் இல்லாம போய்விட்டதே. இந்த உலக மக்கள் எப்படி இனிமேல் இந்த பூலகத்தில் நான் இருப்பதா இல்ல இறப்பதா? அறிகிற மக்காரா செப்பரோட மாயாவா எனக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆழ்வாத்து கொடுக்க மாட்டாயா? 7 பெண் குழந்தைகளும் கோழியா மாறிவிட்டேன். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அறிகிற மக்காரா இருந்தாலும் இந்த பூலக மக்களை காக்க வேண்டும், இந்த நாட்டு மக்களை காக்க வேண்டும். இருந்தாலும் என்னோட அறிகிற மக்காரம் ஏன் பெண் குழந்தைகளும் கோழியா போனா போய்விட்டது. உன்னோட குழந்தைகளும் 7 குழந்தைகளும் 7 எல்லை கொட்டிலே தெய்வ குழந்தைகளா மாறிவிட்டதா இருப்படும். இந்த குழந்தைகள் சிறு சிறப்பமா இருந்து வளர்த்ததற்காக உனக்கு ஒரு ஆல்பசம் தருகின்றேன் என்று சொல்லி அழகமலை அரிராமக்காரர் சொன்னார்கள். அதற்காக 7 குழந்தைகளும் எல்லை கொட்டில தெய்வம் வளர்ந்ததற்காக எனக்கு ஒரு ஆல்பசம் கொடுத்து விட்டார்கள். நான் சென்று வருகின்றேன். என் அரண்மனை சென்று வருகின்றேன். வருகிறேன்.